வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஆயில் ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம வயலில் ஒரு 3 ஏக்கர்ஸ் நம்ம ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். நட்டு 1 இயர் ஆகுது. ஸோ அதனுடைய என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோடைய செலவு என்ன, இதோடைய எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்ற மொத்தத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 50 செடி இது வைக்கலாம். நம்ம மொத்தம் 3 ஏக்கர்ஸ் போட்டிருக்கோம். 3 ஏக்கர்ஸுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 150, அதாவது 150 செடி நம்ம வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து மொத்தமாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கே சரியாக போயிடும் டைமு. அதாவது ஒரு செடி டு ஒரு செடி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர்ஸ் தேவைப்படும். அதாவது இப்படியும் பார்க்கணும், அதாவது 4 ஏங்கிள்ஸும் நம்ம சுற்றி பார்க்குறோம். 4 ஏங்கிள்ஸும் 75 மீட்டர்ஸில் கவுண்டிங் பண்ணி தான் நம்ம இந்த செடி வைக்க முடியும். ஸோ அதனால் மார்க்கிங்க்கு 1 டே ஆகிடும். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி வச்சு கூப்பிட்டு நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணோமோ அங்கெல்லாம் நோண்டி நம்ம பிளான்ட் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி நோண்டி வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட் வந்த பிறகு கொஞ்சம் அதில் வேப்ப புண்ணாக்கு, யூரியா, பாஸ்பேட், சில இதுவெல்லாம் இருக்குது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் அந்த கவரை பிரிச்சுட்டு நம்ம அந்த பிளான்ட்டை வச்சு நம்ம மண்ணு தள்ளி மாமூலாக எப்படி நம்ம செடி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்ட பிறகு அதுக்கு கால்வா மூலமாகவோ இல்லை ட்ரிப் இரிகேஷன் மூலமாகவோ எந்த ஏங்கில் வேணாலும் நம்ம மார்க் பண்ணி அதுக்கு நீர்ப்பாசனன்றதை நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்வா மூலமாக தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம நீர்ப்பாசனம் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரிப் இரிகேஷனா பிரச்சனை இல்லை, ஏன்னா டைரெக்டாக செடியாண்டே போய் அந்த வாட்டர்ன்றது டைரெக்டாக இன்டெரக்டாக போகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கால்வா மூலம்னும் போது நம்ம செடியிலேருந்து கரெக்டாக ஒரு 3 அடி, அதாவது இது செடி இல்லை, இந்த செடியிலேருந்து கீழே 3 அடி விட்டுட்டு ரவுண்ட் ஃபிகர், அந்த ரவுண்டு சர்க்கிள் மூலமாக ஒரு கால்வா மாதிரி போட்டுட்டு இந்த செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு லிங்க் வைக்கிறோம். அதாவது இங்கிருந்து ஒரு கால்வா மூலமா இன்னொரு செடிக்கு நம்ம லிங்க் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அது முடிஞ்ச உடனே இந்த செடிக்கு நீர்ப்பாசனன்றது டைரெக்டாக இன்டர்வியூ அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த லைன் பை லைன் மூலமாக தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கால்வா மெத்தட் தான். ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இதுக்கு சப்சிடியும் இருக்குது. 50% டைரெக்டாக கவர்மெண்ட்டே கொடுக்குது. வேணும்னா நம்ம அப்படியும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டோம்னா குறுக்கில் டிராக்டர் உழுதும் போது இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். இதில் ஏன் கால்வா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு இடையில வந்து பயிரும் வச்சுட்டு இருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி தான் கம்பு ஹார்வெஸ்டிங் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ கால்வா இல்லை, ரொட்டேட்டர் வச்சு நம்ம அடிச்சு விட்ருக்கோம். நெக்ஸ்ட் வேற ஒரு பயிர் வைக்கிறதுக்காக தான் இந்த மூமெண்ட் இருக்குது. நான் போட்டோன்னா மறுபடியும் ஒரு வீடியோ போகிறேன், இது எப்படியெல்லாம் கால்வா போட்டு நம்ம நீர்ப்பாசனம் பண்ணலாம் அப்படின்றதும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கால்வா மெத்தட் தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. ஏன்னா 3 இயர்ஸுக்கு நம்ம எப்படி வேணாலும் மாற்றலாம், என்ன பயிர் வேணாலும் செய்யலாம். ஏன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எந்த இது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த கால்வா மெத்தடில். இதில் வந்து மேஜராக 3 பிரச்சனை இருக்குது. அதில் மெயின் வந்து தண்ணி. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அது காமன் தான், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இலை வந்து நம்ம தென்னை மரத்துலாம் பார்த்தீங்கன்னா எலி அப்படி சுருட்டிக்கும். ஸோ அது வந்து இப்போ வராது, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மேஜர் ஃபால்ட் வரும். எனக்கு இது இந்த 1 இயரில் வரல. ஒருவேளை மற்றவங்களுக்கு வந்தால் அதுக்கு தனியாக மெடிக்கல் இருக்குது, அதுக்கு தகுந்த மருந்து அடிச்சிங்கன்னா சரியாயிடும். ஃபஸ்ட்டு மெயின் திங்கிங் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் பிரச்சனை வண்டு, அதாவது காண்டாமிருக வண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வண்டு என்ன பண்ணுன்னா அந்த செடியினுடைய நுனி பகுதி, அதாவது நுனி பகுதின்னா அந்த கொனை, இந்த கொனையில போய் உள்ள இறங்கி அது சோறுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் சோறு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுல சாப்பிட்டு இருப்பீங்க. அதை வந்து சாப்பிட்றோம். அது வந்து திதிச்சுன்னு, அதாவது ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அந்த வண்டு உள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்றோம். அது மூலமா சாப்பிட்டீங்கன்னா அந்த செடி இந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும். அது எப்படி நம்ம போக்குறது, திரும்ப அது எப்படி அந்த செடி அவ்வளோதான் நான் செத்துருமா, அது அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆகிடுமா அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். இதுக்கு லேபிடோஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அதாவது நம்ம சின்ன வயசுலாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க குளுக்குலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்தை வந்து இந்த நுனி பகுதியில் போட்டோம்னா இந்த செடி பாருங்க இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த நுனி பகுதி மூலமாக வெளியில் வந்துருச்சு பாருங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஃபுல்லாகவே டெட்லைன் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே அந்த வண்டுன்ற காண்டாமிருக வண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அது எப்படி இருக்குன்றத ஒரு லோகோ மூலமாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆனால் ஃபுல்லாக டெட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, ஃபுல்லாகவே அந்த நுனி பகுதியே இல்லை இந்த செடியில் பார்த்தீங்கன்னா. அதாவது இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடும், அந்த நுனி பகுதியை சாப்பிட்டு அது எப்பயோ போயிருச்சு. அந்த மாதிரி டைமில் இதை பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி மருந்து. இந்த மாதிரி நம்ம குளுக்கில் வந்து அந்த குத்து பகுதியில் போட்டோம்னா அந்த செடி மறுபடியும் பழைய நிலைமைக்கு ரிகவர் ஆகும். அது வந்து ஒரு 1 மந்த் பீரியடுக்குள்ளேயே திரும்ப அந்த மாதிரி ஒரு நுனி பகுதி இதில் ஸ்டார்ட் ஆகிடும். செடி எந்த விதத்துலையும் வந்து டேமேஜ் ஆகாது. அது இது எல்லா இடத்துலையும் நார்மல் தான், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மருந்து போடாமல் விட்டீங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே இறந்துடும், அது மட்டும் கன்ஃபார்ம். அதனால நீங்கள் ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் மொத்த செடியும் வாட்ச் பண்ணணும். அதாவது நுனி பகுதி காய்ஞ்சிருக்கா இல்லையா, இது ஹெல்த்தியாக தான் இருக்கா இல்லையா, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும்.
ஏன்னா வண்டு வந்து உள்ளே போகிறது யாருக்குமே தெரியாது. ஃபுல்லாக டெட் ஆகி காஞ்ச நிலைமையில் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக வாடி போகும். அந்த நுனி பகுதி வாடும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓ இது உள்ள வண்டு இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் 3 இயர்ஸுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதா, அந்த 3 இயர்ஸுக்கு நாங்கள் லாஸ் தானே, நாங்கள் அதை 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த செடியே பார்த்துட்டு இருந்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இன்டர் கிராப் மொத்தமாக நம்ம செய்யலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் கம்பு போட்டேன் உயிர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இன்டர் கிராப் மொத்தமாக நம்ம நிலக்கடலை இல்லை வேறு ஏதாச்சும் கம்பு, அப்புறம் வந்து சோளம், இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நெல் கரும்பு மட்டும் நம்ம இதில் ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. இன்டர் மெத்தடில் வேறு எந்த பயிராக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் 5 இயர்ஸ் வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 இயர், அதாவது இந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். 1 இயருக்கு அப்புறம் இதில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த பூவை வளர விடக்கூடாது. ஏன்னா ஒரு செடி வந்து முத்தினாதான் அதனுடைய வளர்ச்சி முழுமையடையும். அதுக்குள்ளே நம்ம அதை ஹார்வெஸ்டிங் விட்டோம்னா அது சீக்கிரமாகவே இறந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பூவை வந்து அபாட்டிங், அதாவது அந்த பூவை எடுத்துடணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளாக லைட்டாக நம்ம ஷேக் பண்ணோம்னாலே வந்துடும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது இது இருக்குல்ல, இது செடி, இது மட்டை. இந்த மட்டை இனுக்குல இந்த மாதிரி பூ வந்துட்டு இருக்கும். இந்த பூவை வந்து லைட்டாக இப்படி நம்ம ஷேக் பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த பூ வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பூவை எடுத்துட்டோம்னா செடி வந்து நல்லா முழுமை அடையும். முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம விட்டுடலாம் காய்க்க. அப்போ நம்ம வந்து அதிகப்படியான ஈல்டு நம்ம காண முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபார்மிங் மெத்தடில் மெயின் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூவை நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தென்னங்குருத்து இருக்குல்ல, தென்னங்குருத்து ஈசங்குருத்து மாதிரியே இருக்குது பாருங்கள் பூ. இப்போ நான் இதை விட்டுருந்தா இது அப்படியே காய் காய்ச்சிருக்கும். ஆனால் நான் காய்க்க விடலை. ஏன்னா நம்ம வந்து அதை 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம காப்பாற்றணும். இதை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா செடியினுடைய அடிப்பகுதி வந்து நல்லா வெயிட் போட்டுரும். வெயிட் போட்டுச்சுன்னா அப்புறம் எவ்வளோ காய் காய்ச்சாலும் செடி வந்து அப்படி இப்படி விழாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்டர் கிராப் மெத்தட் மூலமாக நமக்கு தெரிஞ்சவர் நம்ம பக்கத்து வயலில் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோஜா செடி வச்சிருக்காரு. அதாவது நம்ம சொன்ன பிறகு தான் அவரும் வச்சாரு. ஸோ அதை அவர் வந்து நம்மளை விட 6 months பேக் அதை பின்னாடி வச்சாரு. பின்னாடி வச்சதுனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரோஜா செடி வச்சிருக்காரு. அதை நான் ஒரு டேக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பூச்செடியும் வச்சுக்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், இது வைக்கும் போது என்னென்ன போடணும்னு சொல்லியிருந்தேன். அதோட அளவு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது வேப்பம் புண்ணாக்கு 200 grams, அதாவது பர் செடி. ஒரு செடிக்கு வந்து 200 grams வாட்டர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு, நெக்ஸ்ட்டு 50 grams லேபிட்டோஸ், நெக்ஸ்ட்டு 100 grams வந்து பாஸ்பேட். அதாவது 17 இருக்கலாம், இல்லை 13 இருக்கலாம், யுவர் சாய்ஸ், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்பேட் கம்பல்சரி 100 grams. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட யூரியா ஒரு 100 grams. இதை மொத்தம் கலந்து நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் செடியை வச்சு மாமூலாக எப்படி நம்ம செடி நடுறோமோ அந்த மாதிரி தான் நடணும். இது பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 50 செடி நான் சொல்லியிருந்தேன். ஏக்கருக்கு எவ்வளோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருக்கு 150 செடி. ஒரு செடி வந்து நம்ம 3F ஆயில் ஃபார்மிங் கிட்ட வாங்கியிருக்கணும். வெளியில் வாங்கினா அதோடைய காஸ்ட் வந்து அதிகம். ஆனால் 3F ஆயில் ஃபார்மிங், அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் சப்சிடி, இதுக்கிட்ட நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து 199 rupeesக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த செடி நம்ம வாங்குற அமௌண்ட் வந்து 3 months இல்லை 4 months அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே ரிட்டர்ன் வந்துடும். அதாவது இது பேர் தான் சப்சிடி. அந்த செடிக்கான அமௌண்ட் நம்மளுக்கு சப்சிடியாக ரிட்டர்ன் நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதோடைய கைட்லைன்ஸ் எப்படி, நம்ம என்னென்னலாம் பண்ணணும். அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்கலைனாலும் அவங்க வந்து இந்த கைனியை வந்து நம்ம விசிட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் எதனா எஃபெக்ட் இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3F ஆயில் ஃபார்மிங் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வாங்கினோம்னா செடிக்கு சப்சிடி ப்ளஸ் அதனோட மெயின்டெனன்ஸ், அதோட பாதுகாப்பு எல்லாமே வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். நம்ம இஷ்டமாக நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை தான் பண்ணணும். சப்சிடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 சம்திங் அதுக்கு ரிலேட்டடில் நான் டிடி கட்டினேன். அந்த அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் விழுந்துச்சு. அதுவும் எனக்கு 4 monthsக்கு அப்புறம் தான் விழுந்தது. சில பேருக்கு 3 monthsலேயே வந்து ரீஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜேசிபி ப்ளஸ் வந்து ஒரு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000. ஏன்னா ஜேசிபி வந்து நோடணும், திருப்பி நம்ம ஆள் வச்சு வைக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 செலவாகும். 3 ஏக்கருக்கு எனக்கு 15,000 தான் செலவாச்சு. சீட்ஸுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு, அது சப்சிடி கொடுத்துட்டாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை, 15,000 தான் செலவாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணுற கைனி செலவு தான். கால்வா போகிறது, ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து வீட்டு எருவுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம மாமலாக எருவு யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் வந்து பாஸ்பேட், கொஞ்சம் டிஏபி அது கலந்து போடணும் 6 months ஒன்ஸ். ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரு ஒரு 200 grams,
அப்புறம் வந்து இந்த வீட்டு அந்த பாஸ்போர்ட் ஒரு 200 கிராம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. 6 months வந்து நம்ம போடணும். வாட்டர் கம்பல்சரி. தண்ணி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இந்த செடிக்கு வந்து முழுக்க முழுக்க தண்ணி ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். ரொம்ப நெல் அளவுக்கு நம்ம தேவையில்ல, ஒரு கரும்பு அளவுக்கு சிம்பிளாக இருந்தாலே போதும். அது கால்வா மெத்தடாக இருக்கட்டும், இல்லை ட்ரிப்பு மெத்தடாக இருக்கட்டும், எந்த மெத்தடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா செலவு கம்மி தான். 3 yearsல பெருசாக செலவு கிடையாது. நம்ம இடையில வந்து இன்டர் கிராப் மெத்தட் மூலமாக நம்ம விவசாயமும் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு மேஜராக பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு அப்புறம், இப்போ பூ கிள்ளி போட்டோம்ல, அந்த பூ வந்து 3 years வரையும் தான் நம்ம பண்ணணும். 3 yearsக்கு அப்புறம் வந்து நமக்கு மேஜராக விட்டுடலாம், கிராப்புக்கு விட்டுடலாம். விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 ton 3 ton தான் வரும். என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சொன்ன ரேட்டிங்கெல்லாம் நம்ம வராது. ஏன்னா நம்ம அதுக்குள்ள ஒரு 50% தான் போடுவோம். ஒரு மேஜராக பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ கிராப்ன்றது வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான மந்த்லி இன்கம் மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு பில் அமௌண்ட், அதாவது சேலரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8 ton வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 8 ton கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 5 ton கேல்குலேஷன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய மெயின் செட் எப்பவுமே வந்து ஆஃப் தான் போடுவேன். ஏன்னா நாளைக்கு எதிர்பார்த்து அது வரலைன்னா நம்ம மெயின் செட்டு அப்செட் ஆகும்ல. அதனால் வந்து அவங்க 8 ton சொல்லியிருக்காங்க. நான் மேஜராக வந்து 5 ton தான் போட்டிருக்கேன். 5 tonக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 16,000 சில்லற சம்திங் வந்து போயிட்டுருக்கு டன் ரேட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு மொத்தமாக வந்து இது ஒரு 5, அது ஒரு 5, மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 ton நம்மளுக்கு ஹார்வெஸ்டிங் ஆகும்னு ஒரு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசாக லாஸ் இல்லை, செலவும் இல்லை, நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இப்போ இருக்கிற மெத்தடில் விவசாயிங்க கஷ்டப்படாமல் ஒரு நல்ல ஹார்வெஸ்டிங் பண்ணணும், நம்ம செலவு இல்லாமல் நம்ம லாஸ் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா இந்த ஹார்வெஸ்டிங் மெத்தட் பெஸ்ட்டு தான். என்ன கேட்டால் நான் இதுக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அதாவது எண்டிங் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் வைக்கணும்னு நினச்சாலும் டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இது மூலமாக சொல்கிறது என்னன்னா, இந்த மெத்தட் பெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கான புது விவசாயத்தை நான் ஏதாச்சும் இருந்தால் நான் கொண்டு வரேன். நீங்களும் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பிடிச்சதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.